எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலகங்காதர். நான் பில்டிங் டாக்டர் குன்றத்தூரோட மேனேஜிங் டைரக்டர் பேசுகிறேன். பில்டிங் டாக்டர் இது வந்து நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸு, நிறைய புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்றத நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். சைட்டு போனோன்னு ஒர்க் ஷெடியூல் வந்துடும், என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷெடியூல் வச்சுட்டு நம்ம டே 1லேருந்து டில் டேட் என்னென்ன ஒர்க் சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அந்த ப்ரைஸை கோட் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஆஃபீஸில் இருந்து அதை கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி பட்சத்தில் அதுக்கு கிளைண்ட் ஓகே சொன்னோன்னே நம்ம ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். புது சைட் வருது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறத விட நம்ம பண்ண சைட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கா அதை ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அந்த கொரிஸ் என்னன்றதை கேட்டு அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணுவோம். ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு பார்த்தேன். அதில் பார்த்தா அந்த குன்றத்தூரில் பில்டிங் டாக்டர் என்ற கம்பெனியை நான் பார்த்தேன். Then Kundrathur people immediately responded and came and appraised the situation. ஒவ்வொரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணுற போது அவர் வந்து இனிமேல் நம்மளை மீறி வேறு எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது. அவருக்கு இந்த மாதிரியான பில்டிங் ரிலேட்டடான எந்த இஷ்யூவாக இருந்தாலும் உடனே பில்டிங் டாக்டர் குன்றத்தூரை தான் கூப்பிடணும் அப்படின்றது தான். இந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே தான் 1000 ரூபாய் கஸ்டமராக இருந்தாலும் அவருக்கு இன்றைக்குமே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எத்தனையோ பில்டர்கிட்ட காட்டும் போது அவங்க ஃபுல்லாகவே உடச்சி எடுக்கணும்னு சொல்லும் போது பில்டிங் டாக்டர் ஒருத்தர் தான் அந்த எந்த இடத்துல கிராக் ஆகிருக்குதோ அதை மட்டும் கிரைண்டிங் பண்ணி அப்படியே அந்த போர்ஷன் எடுத்துகிட்டு ஆல்ரவுண்டர் போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ஆக்ஷன்லாம் கொடுத்து அந்த பில்டிங்கை இறுகி போகிற அளவு பண்ணி அதை கம்ப்ளீட்டாக பிளாஸ்டர் பண்ணி அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா 2 வார காலத்தில் ஒரு ட்ராப் கூட விழுவாத அளவில் 2-3 இடத்துல கிச்சன்லேயும் சரி வெளியிலையும் சரி இங்கே இருக்கிற சன்செட்டும் சரி அவங்க பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொஃபஷனல் டீம் இருக்குது நம்மக்கிட்ட. அது இல்லாமல் வெல் ட்ரைன்டு அப்ளிகேட்டர் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துலேயுமே அந்த ப்ராப்ளம் இப்போ இதை விட்டுட்டோம்னா இனிமேல் இடித்து அடுத்த வீடு தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லலாம் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அந்த வீடுங்களை. இந்த ஜன்னலாண்ட கூட பார்த்திங்கன்னா ஒழுவிச்சுன்னு சொல்ல முடியாது, அப்படியே ஊற்றுச்சு தண்ணி. அதை அப்படியே நிற்க வச்சு அப்படியே தட்டி கட்டி கிராக்கெல்லாம் சரி பண்ணி பில்டிங் டாக்டர் அந்த ஆல்ரவுண்டர்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணிட்டாங்க. ஸ்டார் கேஸும் அதே மாதிரி தான் வெளியில் அதுவும் கம்ப்ளீட்டாக போயிருந்தது கூட அதை கம்பி போட்டு இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டார். மிக மகத்தான வெற்றி எங்களுக்கு. நெகட்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா பட் அதே டீமை வச்சு அதே அப்ளிகேட்டர் அதே இன்ஜினியரை வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து திரும்பவும் அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்மாக இருந்திருக்கு. நான் ரொம்ப மெட்டிகுலஸ் ஃபெலோ. நான் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னேன். பண்ண இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்தது. 3 o'clock கொஞ்சம் டேப்னஸ் வந்தது. கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் மறுநாளே ஒரு 2 days பேக்கு திருப்பி அகைன் ஒரு கோட் அடித்தாங்க. பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட் வந்து நம்ம என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா பண்ணார். ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் தி பில்டிங் டாக்டர். ஆக்சுவலி ஐ ஹவ் ரெஃபர்ட் டு சோ மெனி பீப்புள். 1.5 லட்ச ரூபா கஸ்டமராக இருந்தாலும் அவருக்கும் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுறோம். அந்த 1000 ரூபாய் கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்ளம் சார், நீங்கள் பண்ணிட்டு போன இடத்துல ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அதை போய் பார்த்துட்டு அதையுமே நாங்கள் போய் திரும்பி அட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். டேப்னஸ் வருதான்னு பார்த்துட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். இந்த மழையில் ஒன்றும் இல்லை, பக்காவாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு ஸ்லைட் கிராக் அந்த ஜாயின் பண்ண இடத்துல இருந்த அதையும் இவங்க வந்து இமிடியேட்டாக அட்டன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் தி எஸ்டிமேட் வாஸ் ரீசனபிள், தென் பர்ஃபார்ம்டு தி ஆர்டர். பெரிய கஸ்டமராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஏரியா நம்ம திரும்பி போய் அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தயக்கமுமே இல்லாமல் அதையுமே நாங்கள் போய் திரும்பி அட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். பில்டிங் டாக்டர் எல்லாம் கண்ணாரெலாம் தட்ட தேவையில்லைங்க, நான் கரெக்டாக அந்த இடம் மட்டும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர்லாம் போட்டு பேக் பண்ணி இது செம்ம இரும்பு மாதிரி ஆக்கிட்டார். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த வாசகாலாண்ட பார்க்கக்கூடிய அதை கூட பார்த்திங்கன்னா கூட அதுவும் போயிட்டு இருந்தது. தட்டனான்னாரு, வேணாம் இப்படியே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதையும் நல்லா நிற்க வச்சிட்டார். ஒரு ட்ராப் தண்ணி கூட இப்போ ஒழுகலை. எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் கஸ்டமரோட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்போம். முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய தேங்க் ஒன்று சொல்லிட்டு தான் நம்ம அங்கேருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் ஒரு 1 year நம்ம டீல் பண்ண கஸ்டமர்ஸு யாரெல்லாம் ஸ்டேஷனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நேரில் போய் அவங்க வீட்லேயே மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனில் வந்து ஒரு தேங்க் லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹானர் பண்ணிட்டு வந்தோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம அதில் பண்ணியிருந்தோம். ஒரு தம்ஸ் அப் சிம்பிளோட ஒரு ஃபோட்டோஸ். நார்மலாக ஒரு ஃபோட்டோன்றது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நின்று கிடையாது, எல்லாருமே கம்பைண்டாக ஒரே இடத்துல நின்று அதுவும் அந்த கிளைண்ட்டும் சேர்ந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுக்கும்போது நமக்கே ஒரு திருப்தியை கொடுக்கும் அந்த விஷயம். குன்றத்தூர் பில்டிங் டாக்டருக்கும் ப்ளஸ் வந்துட்டு கஸ்டமர் கிளைண்ட் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு டில் டேட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு
ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிகேஷன் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் போயிட்டுருக்கு. கிளைண்ட்டு கூட இவ்வளோ ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இவ்வளோ ஏதோ ஜென்யூனாக வந்து நம்ம போய் பேசுகிறோம். அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேட்டர்ஸ், நம்மளோட ஹோல் டீமோட நம்ம வந்து இவ்வளோ க்ளோஸாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்கள வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எங்களோட ஃபவுண்டர் வந்து ஆதன் சார் சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்டேருந்து இந்த மாதிரியான சில இன்புட்ஸை வந்து நான் எடுத்துருக்கிறேன். ரெகுலராக நமக்கு ஒரு ஃபீட்பேக் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. சார் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் மென்மேலும் நல்லா வளரணும் அப்படின்ற அந்த மாதிரியான வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு அவங்க கொடுத்த பிஸ்னஸை விட ஒரு பல மடங்கு ஒரு பெரிய பலத்தை சேர்த்துது அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு Really, I am satisfied with the performance. Hats off to the building doctor. I am really a fan of building doctor. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவு நன்மை எங்களுக்கு ஏற்படும் என்று. ஒரு காமனாக ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து எல்லாரோட தாட்ஸு, ஓன் ஐடியாஸு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இதுவுமே நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒரு சின்ன லீடு தான். பில்டிங் டாக்டர் school.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாரும் யார் வேணாலும் போயிட்டு அவங்களுக்கான நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பில்டிங் டாக்டர் குன்றத்தூர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதில் வந்து அப்ளிகேட்டருக்கு அவர் ஃபீல் பண்ண அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது ஷேர் பண்ணலாம், என்ஜினியரோட இது ஷேர் பண்ணலாம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வர என்கொயரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு தனியாக வந்து கேன்வாஸ் போயிட்டுருக்கோம். பில்டிங் டாக்டரோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கான்ஃபெஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லாரையுமே ஹானர் பண்ணுற விதமாக, அதாவது ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அக்னாலேஜ் பண்ணுற விதமாக பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து பில்டிங் டாக்டர் குன்றத்தூருக்கு ஒரு பெஸ்ட் டீம் 2023 அப்படின்ற ஒரு அவார்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து உண்மையிலே எங்களோட டீம் வந்து அதுக்கான டிசர்விங் டீமாக தான் நம்ம வந்து அதை பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை போய் முடிக்க போகிறது கிடையாது, அந்த வால் முனையிலேருந்து திருப்பி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் திரும்பி அடுத்தடுத்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். பர்ஃபெக்ஷனாக சூப்பராக இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது டெய்லி நம்மளோட வேலையாகவே இருந்துகிட்டே இருக்குது. Day 1 ஜாயின் பண்ணதுலேருந்து டில் டேட் இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் என்னோடய ஜாப் எல்லாம் ரொம்பவே நான் வந்துட்டு லவ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இது மொத்த கிரெடிட்டுமே வந்து எப்போவுமே ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு டீம் ஒர்க் இருந்தால் தான் சாத்தியப்படும். ஏன்னா இதனால் வரைக்கும் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்பயே நான் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேட்டராக இருக்கட்டும், அட்மினாக இருக்கட்டும். ஸோ இன்னை வரைக்கும் நம்மளோட டீமில் தான் அவங்க வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காகவும், அவ்வளோ வந்து கமிட்மெண்ட்டோடவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கான ஒரு கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்னோடய டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும். நன்றி.